இங்கே இருக்கிற பல பேர் வந்து நல்ல கோடிக்கணக்கில் காசு சம்பாதிச்சாலே நம்ம வெற்றி பெற்றவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு உண்மையான வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போது எதுதான் உண்மையான வெற்றி? இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம். இது உங்கள் சர்வே மீன் சேனல். வெற்றிங்கிறது ஒரு கோலை செட் பண்ணி அதை நம்ம முயற்சி செஞ்சு அதில் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா நாமளும் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து கோல் வந்து எதை செட் பண்ணுவாங்கன்னா, நம்ம நல்லா காசு சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கில் காசு சம்பாதிக்கணும், அது சம்பாதிச்சிட்டாலே நாமெல்லாம் வெற்றி பெற்ற ஆளுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான வெற்றி அது இல்லை. முதல்ல ஒரு கோலை வந்து நாம் செட் பண்ணுறது அப்படின்னா ஏனோ தானோன்னு செட் பண்ணுறது இல்லை. இங்கே ஒரு சில பேர் நான் வந்து 2 வருஷத்துக்குள்ளே ஒரு வீடு கட்டிடணும், அதுதான் என்னோட கோல் அப்படின்னு அது ஒரு கோலாக செட் பண்ணி பயணிச்சிட்ருக்காங்க. ஒரு சில பேர் இந்த வருஷத்துக்குள்ளே என்னோட கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிடணும் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணி அதை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாலே நாம் வெற்றி பெற்றவங்க அப்படின்னும் சில பேர் நினச்சிட்ருக்காங்க. உண்மையான வெற்றிங்கிறது பணத்தில் இல்லை, திறமையில தான் இருக்குது. நீங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் கோடிக்கணக்கில் உங்களால் சம்பாதிக்கவே முடியும். இங்கே ஒரு சில பேர்கிட்ட உங்களோட திறமை என்ன அப்படின்னு கேட்டால் என்னோட திறமையா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு சில பேர் என்னோட திறமை என்னன்னு எனக்கு தெரியல, அதனால் ஏதோ ஒரு திறமையை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு வராத ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அதில் வெற்றி பெற முயற்சி செய்வாங்க. அப்போது இதில் என்ன பிரச்சனைனா, நமக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு நமக்கே தெரியாதனால தான் உண்மையான வெற்றினா என்னன்னு நாம் தெரியாமல் இருக்கிறோம். இங்கே உண்மையான வெற்றிங்கிறது நாம் அதில் சொன்ன மாதிரி நமக்குன்னு என்ன திறமை இருக்குதோ அதில் நாம் மாஸ்டர் பண்ணி அதிலேயே இருந்து நாம் முயற்சி செஞ்சு வெற்றி பெறுறது தான் உண்மையான வெற்றி. இப்போது உதாரணமாக சொல்லணும்னா, நமக்கு சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து கிரிக்கெட் பிளேயர். அவருக்கு கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம். அதில் வந்து ஆர்வத்தை ரொம்ப காட்டுறதுனால தான் அதுலேயே திறமையை வளர்த்துக்கிட்டு அதுலேயே வந்து முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றாரு. ஏன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரக்யானந்தா அவர் செஸ் பிளேயர். அப்போது அவருக்கு திறமை என்ன? செஸ் விளையாடுறதுல தான் அவருக்கு திறமை அதிகமாக இருக்குது. அப்போ அவர் என்ன செஞ்சார்? தன்னோட உழைப்பு எல்லாத்தையும் செஸ் விளையாடுறதுலேயே போட்டார். அவரோட திறமையிலேயே அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ அவரோட வயசு 18 வயசு தான். இப்போது அவர் வெற்றி பெற்றவரா இல்லையா? அவரும் வந்து இப்போது கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறவர் தான். இவர் எப்படி சம்பாதிச்சார்? அவரோட திறமையை வச்சு தான் பணம் சம்பாதிச்சிருக்காரு. ஆனால் இங்கே ஒரு சில பேர் நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு பணத்துக்கு பின்னாடியே போகிறதுனால தான் அவங்களால வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் போயிடுது. அப்போது நாம் என்ன செய்யணும்? திறமைக்கு பின்னாடி நம்ம ஓடணும். நம்மளோட திறமை என்ன அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, என்னோடய திறமையை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எந்த விஷயத்த சாதாரணமாக நீங்கள் செய்கிறீங்களோ அதுதான் உங்களோட திறமை. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசுகிறீங்க. அப்போது நீங்கள் நல்லா கலகலன்னு பேசுகிறீங்க, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க, சாதாரணமாக எல்லாரையும் சிரிக்க வச்சிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்தாலே உடனே அவன் வந்துட்டான்டா, எல்லாரையுமே சிரிக்க வைப்பான்டா, சூப்பரா அப்படின்னு ஒரு பர்டிகுலராக விஷயத்த சொல்லி பாராட்டுவாங்க. அப்போது அதுதான் நம்மளோட திறமை. எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு நகைச்சுவை திறமை இருக்குது. அப்போது அதில் நீங்கள் முன்னேற பார்க்கணும். நகைச்சுவை பண்ணி வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா மிஸ்டர் பீன். நம்ம எல்லாருக்குமே அவரை தெரியும். அவரோட ஒரு வீடியோ நம்ம பார்த்தாலே கண்டிப்பாக நம்ம சிரிப்போம். அப்போது அவருக்கு நடிப்பிலையும் நகைச்சுவை பண்ணுறதுலையும் தான் அவருக்கு அதிகமாக திறமை இருக்குது. அந்த திறமையை வச்சு தான் அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு. திறமைங்கிறது சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம், அதுதான் திறமை. இப்போ ஒரு நோட்டு பென்சிலும் எடுத்து சாதாரணமாக வரைகிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் வரையாமல் ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக வரைஞ்சி மற்றவங்கிட்ட காமிக்கிறீங்க. அதுக்கு எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அப்போது உங்களோட திறமை என்ன? வரைகிறது. அப்போது அதில் நீங்கள் முன்னேற பார்க்கணும். அதில் எப்படியாவது வெற்றி பெற நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு எந்த விதமான திறமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க, எது கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன், எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னா அப்போ அதுவும் ஒரு திறமை தான். இப்போது நான் நல்லா சமைப்பேன், எல்லாருமே என் சமையலை பாராட்டுவாங்க அப்படின்னா அப்போது சமைக்கிறது தான் உங்களோட திறமை. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு திறமைகள் இருக்கும். சாதாரணமாக ஒரு விஷயம் செய்வோம், அதுதான் உண்மையான திறமை. அதில் நம்ம முன்னேற பார்க்கணும். அதில் நீங்கள் முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றாலே கோடிக்கணக்கில் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க, திறமைக்கு பின்னாடி போங்க. கண்டிப்பாக பணம் உங்களை தேடியே வரும். இப்போது நம்மளோட திறமையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி
சரியான முறையில் நாம் எப்படி கோல் செட் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கோலை நாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு பற்றி நான் காணொளி போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மீன் சேனல். நன்றி, வணக்கம்.